இந்திராணி கேக்குறாங்க, என்ன ஐலி, அவதான் மோனிகாவை வர சொல்லியிருப்பாளா? உனக்கு அவ மேல எதுக்காண்டி டவுட் வந்துச்சு? இல்ல நீ கொஞ்ச நாளாவே அவதான் மோனிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் கேட்டு பார்த்தேன். ஆனா ரித்திகா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறான்னா அவ சொல்லியிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. இந்திராணி கேக்குறாங்க, அப்படின்னா யார ஐலி இந்த வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காளியப்பன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு கை கட்டிக்கிட்டு. சிவா கேக்குறாரு, வா எலி, ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவா வந்ததும் காளியப்பன் அந்த இடத்த விட்டு போறாரு. இந்திராணி கேக்குறாங்க, என்ன சிவா திடீர்னு கோயிலுக்கு? அக்கா, ஐலி தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனாலதான்க்கா. சர்ரா சிவா, நானும் வரேன், 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஐயோ அக்கா, நீங்க எதுக்குக்கா கோயிலுக்கு வந்துகிட்டு, அதுவும் 3 பேரா? தேவையில்லாத அலைச்சல் வேறக்கா. அக்கா நீங்க இருங்க, நானும் ஐலியும் போயிட்டு வந்துடுறோம். சிவா, எனக்கும் மனசு ஒரு மாதிரியா தான் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் போய் இப்ப ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாளை சந்திப்போம்.